ஹலோ ஜனங்களே, நம்மளுக்கு வந்து கிறிஸ்மஸ் வந்துட்டதுனால ப்ளம் கேக்கு, பிளெயின் கேக்கு, அதுக்கப்புறமா வந்து ப்ரௌனீஸ்லாம் நிறையவே ஆர்டர் இருந்தது. என்கிட்ட இருந்த திங்ஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி பர்ச்சேஸ்க்கு தான் போயிருந்தேன். ஸோ அந்த திங்ஸ் தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய ஹோம் பேக்கர்ஸ்க்கு வந்து எங்கே மெட்டீரியல் வாங்கலாம், எங்கே வாங்கினா விலை கம்மியாக இருக்கும், எந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் புரியும். டெசிகேட்டட் கோக்னட் வந்து தேவைப்பட்டது தேங்காய் பன் செய்கிறதுக்காண்டி. அதுக்காண்டி 1 கிலோ டெசிகேட்டட் கோக்னட் வாங்கினேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம அதிகமாக கேக் ஜெல் யூஸ் பண்ணி ப்ளெயின் கேக் செய்யறதில்ல. ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க. ஸோ அவங்க வந்து கேக் ஜெல் யூஸ் பண்ணி கேட்டதுனால இந்த முறை தான் நான் வந்து கேக் ஜெல் வாங்கியிருக்கேன். நம்ம வந்து மோஸ்ட்லி குக்கீஸு, ப்ரௌனி எல்லாமே ராகி, அப்புறம் நாட்டு சக்கரை அந்த மாதிரி வச்சு தான் பயன்படுத்தி தான் செய்கிறோம். நம்ம அதிகமாக வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர், கலர்ஸ் ஆடெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்ல ஹெல்த்தியாக தான் செய்கிறோம். ஸோ நம்ம மென்ஷன் பண்ணிவிடுவோம் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு மட்டும் தான் அந்த மாதிரி செய்து கொடுக்குறோம். அப்புறம் எக்லெஸ் ப்ரௌனிக்கு வந்து மில்க் மேட் தேவைப்பட்டது. ஸோ அதுவுமே ஒரு 2 பாக்ஸ் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் எசன்ஸ் எல்லாமே தேவைப்பட்டது. அது எல்லாமே நில் ஆயிடுச்சு என்கிட்ட. அதனால் எசன்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். அப்புறம் ப்ளம் கேக்குக்கு கொஞ்சம் வந்து ஃப்ரூட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸ் எல்லாமே தேவைப்பட்டிருந்தது. கருண்டா செரி, அப்புறம் கோல்டன் கிரேப்ஸு, அப்புறம் ஸ்டெம் உள்ள இது என்னது செரி அந்த மாதிரி. அதுக்கப்புறமா டூட்டி ஃப்ரூட்டி, இது எல்லாமே தேவைப்பட்டது. ஸோ அதை எல்லாமே இப்போ வாங்கிட்டு வந்தேன் நான் இன்றைக்கி. ப்ராச்மெண்ட் பேப்பரும் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஈஸ்ட்டு தேவைப்பட்டது, அதை வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து இது ப்ளம் கேக்குக்கு பேக் பண்ணுறதுக்காண்டி ஒரு மோல்டு, ரவுண்டு மோல்டு வந்து ஒரு 3.5 இன்ச்சு நினைக்கிறேன், அதில் 2ம். அதேமாதிரி 5 இன்ச்சில் ஸ்கொயர் டின் வந்து 2 வாங்கியிருந்தேன். ஸோ இந்த நாள் எனக்கு இப்படி தான் போச்சு. அதே மாதிரி சாக்லேட் ட்விஸ்ட் பண்ணுற டை வாங்கியிருந்தேன். அப்புறம் பேக்கிங் பண்ணுறதுக்கு வந்து அந்த மோல்டுலாம் வாங்கியிருந்தேன். 1/2 கிலோ, 1/4 கிலோ, 100 கிராம், 50 கிராம் அந்த மாதிரி பேக்கிங் பவுடர். அப்புறம் இந்த ஆர்டர் வந்து ப்ளம் கேக் நல்ல பெரிய ஆர்டர் தான். ஸோ அதனால் வந்து அதுக்கு பேக் பண்ணி கொடுக்கறதுக்காண்டி அந்த பேக்கிங் பாக்ஸுமே வாங்கியிருந்தேன். மேலே கட்டுறதுக்கு டை, இந்த ரிப்பன் மாதிரி இருக்கும்ல, நல்லா இதாக இருக்கும், நல்ல ரிச் லுக்காக இருக்கும் அப்படின்றதுனால அந்த டையுமே வாங்கியிருந்தேன். ஸோ வந்து முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும், எங்கே வாங்கலாம் இந்த திங்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் மெட்டீரியல் ஷாப்லேருந்து ஹோல்சேலில் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. ஹோல்சேலில் பண்ணுறவங்க கிட்டே நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா எம்ஆர்பிலேருந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயோ இல்லை பக்கத்தில் இருக்க கடைகள்லேயோ வாங்கும்போது ஒரு 1 ரூபி 2 ரூபி அந்த மாதிரி தான் கம்மி பண்ணி தருவாங்க. ஸோ ஹோல்சேல் கடையில் நீங்கள் வாங்கும்போது ஒரு பர்சன்டேஜ் மாதிரி போட்டு நம்மளுக்கு கம்மி பண்ணி தருவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கி ஸ்டோர் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வந்து கெயினாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னா, டீலராக இருக்கவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கணும். சப் டீலராக இருக்கவங்கக்கிட்ட வாங்கினீங்கன்னா உங்கள் வேறு ஒருத்தவங்க கிட்டேருந்து வாங்கி விற்கிறனால அவங்க ஒரு மார்ஜின் வச்சு தான் சேல் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நான் என்னோடய அனுபவத்தில் நிறைய பைசா இழந்ததுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து என்ன மாதிரி நீங்களும் ஏமாந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த டிப்ஸை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே எம்ஆர்பிலேருந்து ஓரளவு பர்சன்டேஜ் போட்டு எனக்கு கொடுத்ததுனால தனித்தனியாக இண்டிவிஜுவலாக வந்து நான் வந்து என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. ஒருவேளை உங்களுக்கு எதுக்கோட ரேட்டு தெரியணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஹோம் பேக்கராக, நீங்கள் ஹோம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா, நீங்கள் எந்த மாதிரி இடத்துலலாம் வந்து திங்ஸ் வாங்குறீங்க, ஒருவேளை என்னை விட உங்களுக்கு நிறைய டிப்ஸ் ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வந்து இப்படி தாங்க இன்றைக்கி ரொம்பவே பிஸியாகவே போச்சு. ஸோ எல்லா திங்ஸுமே ஓரளவு வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட்டு போட்டு எழுதிக்கோங்க, எத்தனை கிலோ செய்ய போகிறீங்க, என்னென்ன திங்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், எக்ஸ்பைரி செக் பண்ணி வாங்குங்க. ஒரு சில இடத்துல கேர்லெஸ் மிஸ்டேக்னால எக்ஸ்பைரி வந்து செக் பண்ணாமல் கொடுத்துருவாங்க. இல்லை நம்ம எக்ஸ்பைரி செக் பண்ணாமல் வாங்கிட்டோன்னா அது ஷார்ட் எக்ஸ்பைரியாக இருக்குது அப்படின்னா அந்த பொருள் வந்து நம்மளுக்கு வீண் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இது வந்து ஒரு சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் தான். இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் ஆகாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ப்ராஃபிட்டுமே நம்மளுக்கு வந்து நல்லாவே கிடைக்கும். ஸோ
இதுதாங்க எப்போதுமே எந்த ஒரு விஷயம் செய்யும்போதுமே நல்ல ஒரு கவனமாக இருந்து அதை யோசித்து வந்து முன்கூட்டியே பிளான் பண்ணி செய்யும்போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோ இதுதாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு வேளை நியூ ஹோம் பேக்கராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட்